ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஸோ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த vlog ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட் 2 டேஸ் ரொட்டீன் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் வீக்கெண்ட். ஸோ இது எப்படி சேர்ந்து வருது அப்படின்ற மாதிரி நான் ஃபுல்லாக vlog எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இது என்னோடய ஒரிஜினல் வாய்ஸே கிடையாது. எனக்கு ஃபுல்லாக கோல்டு ஃபீவர் இருக்குது. பட் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணால் தான் நாளைக்கு வந்து என்னால் பப்ளிக்கில் போட முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸோ முன்னாடியே சொல்லிடுறது நல்லதில்லை, அதனால். அண்ட் இது ஆக்சுவலி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே vlog தான். ஸோ ஃப்ரைடே வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், சாட்டர்டே வந்து எனக்கு வீக் ஆஃப். ஸோ இப்படி தான் இந்த 2 டேஸையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரைடே வந்து முருகருக்கு விசேஷமான நாள். ஸோ முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு காலையிலே எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். அண்ட் என் ஷிஃப்ட் வந்து 9 to 6:30 தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் அப்பாவும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து அமேசானில் வாங்கினது. பட் அவ்வளோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் இல்லை வெளியில் சும்மா வெளியில் போகும்போது மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ ஆஃபீஸ்க்குலாம் இது போட முடியல. ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நான் வேணால் பிக் ஆட் பண்ணுறேன். பட் போக போக அதோட மெட்டீரியல் சுத்தமாகவே நல்லா இல்லை. இன்கேஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா இதை கொஞ்சம் பார்த்து யோசிச்சுட்டு வாங்குங்க. ஸோ பெருசாக ரொம்ப நல்ல மெட்டீரியல் அப்படி கிடையாது. அண்ட் ஓகே, கம்ஃபர்டபுள் வைஸ் சூப்பராக இருக்குது. பட் மெட்டீரியல் வைஸ் இது அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் எஸ், நானும் அப்பாவும் வீட்டில் ரெடி ஆகிட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு முருகர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி ரொம்ப கூட்டமான ரஷ்ஷாக இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் ஹொசூரில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து பிருந்தாவன் நகரில் இருக்கிற முருகர் கோவில். ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது எங்களுக்கு சுத்தமாக இடம் இல்லை. பட் எனக்கு ஷிஃப்ட் வேறு ஸ்டார்ட் ஆயிடும். அதுவும் இல்லாமல் 10:30லேருந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ வீட்டுக்கு வந்து நாங்கள் அங்கே இருக்கிற மற்ற கடவுளெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, முருகர் சாமி வந்து இன்னொரு இடத்துல இருந்தாங்க. ஸோ அங்கேயுமே ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா எனக்கு டிலே பண்ண முடியாது, பெர்மிஷன் வாங்க முடியாது அப்படின்றதுனால நான் வந்து சரி வந்துட்டேன். அண்ட் நம்ம அவசரத்துக்காக எல்லாரையும் தாண்டி நம்ம முன்னாடி போயும் நிற்க முடியாது. ஏன்னா ரொம்ப நேரமாக எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படி போய் நிற்கிறதுமே கரெக்ட் கிடையாது. நம்மள மாதிரி தான் அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும், நிறைய இருக்கும். எல்லாருமே சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் தான் வாங்க வந்திருக்காங்க. அதனால் நம்ம அப்படி நிற்கிறதுமே கரெக்ட் இல்லை. ஸோ நான் மற்ற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா உட்காந்து நிம்மதியாக உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போவுமே இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். முருகர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஹாப்பினஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. அண்ட் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக எல்லாருக்குமே முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கும்போதெல்லாம் மருதமலை போகும்போதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். பழனி முருகர், நான் திருச்செந்தூர் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய முருகர் கோவில் இருக்குது. அதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போயிருக்கேன். பட் முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ மனசார வேண்டுங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். 5:30 ஆக போகுது, இன்னும் 1 minute இருக்குது. ஸோ இதுதான் இந்த டேயோட ஃபைனல் மீட்டிங். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃபைனல் மீட்டிங் இதுதான். இது முடிஞ்சுன்னா அவ்வளோதான், 6:30க்கு என் ஷிஃப்ட் முடிஞ்சிடும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி சீக்கிரம் லாக் அவுட் ஆகிடலான்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இப்படி தான் ஒரு டே போகும். காலையிலேருந்து இப்படி தான் போச்சு. நடுவில் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. ஏன்னா எல்லா பெண்டிங் ஒர்க்ஸ்மே முடிச்சுட்டா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்ட்டு தான் அது எடுக்கவே முடியல. அப்படியே கண்டினியூஸ் மீட்டிங்ஸாக இருந்துச்சு. அதுவும் 2 o'clock மேலெலாம் ஃபுல் கண்டினியூஸ் கால்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது கரெக்டான ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது முடிஞ்சுன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிஞ்சுன்னா இந்த டேயோட இது முடிஞ்சிடும்னு நம்புகிறேன். ஸோ எஸ், இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் ஆஃப் த டே எப்படி போகுதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இப்படி தாங்க சந்தோஷமாக 5:30 மணிக்கு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். லைக் இந்த கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ணேன். 6:30க்குலாம் ஷிஃப்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜாலி அப்படின்ட்டு வீக்கெண்ட் வைப்ஸ் வந்துடும். வீக்கெண்ட் சும்மாவாச்சும் படுத்து கிடக்கலாம் லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பார்த்தீங்களா? நீங்களே ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இதுதான் ரியாலிட்டி ஆஃப் ஐடின்னு நினைக்கிறேன். ஸோ 6:30க்குலாம் மூடி வச்சிடலாம். எனக்கு ஃப்ரைடே, வேறு யாரும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இது ஒரு 6 o'clockலேருந்து 6:30 வரைக்கும் வந்து ஃப்ரெஷர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து கேட்டி கொடுத்துட்ருந்தேன். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், என்ன டீமில் என்னென்ன இருக்கும், இந்த மாதிரி பேசிக் கேட்டி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு எப்படி கேப் புக் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கானதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அது முடித்தோடனே ஓகே லாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் நான். பட் போக போக பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. 5:30 6:30 ஆச்சு, 6:30 7:30, 7:30 8:30 ஆச்சு, 8:30 9:30 ஆச்சு. இது அப்படியே போய் 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 2:30 early morning 2:30 வரைக்கும் இந்த அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. நானும் முடிச்சிடுவாங்க இப்போ ஒரு 1/2 an hour 1 hour, ஃப்ரைடே தானே எல்லாருக்கும் டயர்டாக இருக்கும், முடிச்சிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்.
நெனச்சுட்டே இருந்து பார்த்தா 2:30க்கு தான் முடிக்கிறாங்க. நானும் இப்படியே யோசிக்கிறேன், "எப்படா முடிப்பீங்க? முடிச்சிருங்க ப்ளீஸ், ப்ளீஸ்" அப்படின்னு. பட் எனக்கு அது புரிஞ்சது. அதோட கிரிட்டிகாலிட்டி என்னன்னு எனக்குமே புரிஞ்சுது. ஸோ அது ரொம்ப கிரிட்டிக்கலானது. ஏன்னா, இப்ப நாங்க அத ஃபிக்ஸ் பண்ணலன்னா, சாட்டர்டே, சண்டே பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அத ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். நாங்க அந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டதுனால, அது வந்து அவ்வளோ நேரம் உட்காந்து முடிச்சோம். ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல. பட் ஆப்ஷனும் இல்ல. ஃப்ரைடே நான் யோசிச்சு வச்சதே வேற. ஸோ இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஹேப்பியா அந்த கிளிப்பிங்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுவும் அங்கேயே வாய்ஸ் ஓவர் வேற குடுத்துருக்கேன். முடிச்சுருவோம் 5:30, 6:30க்கலாம் அப்படின்ட்டு தான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். பட் எந்த சிச்சுவேஷன்ல என்ன மாரி நடக்கும் அப்படின்றது தெரியவே தெரியாது. வைஸ்ல எப்போ என்ன இஷ்யூ வரும், எவ்வளோ நேரம் இழுக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தா லாஸ்ட் மந்த் வந்து 3 கன்டினியூஸ் டேஸ் வந்து நான் ஆக்டிவிட்டி பண்ணேன் தூங்காம. அதுக்கு அடுத்த நாள் தான் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஆயிருச்சு. ஏன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும். நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது வேற ஆப்ஷனே கிடையாது நம்பளுக்கு. ஸோ நம்ம பண்ணி தான் ஆகணும். அதே மாரி தான் இதுவுமே. நம்ம விட்டுட்டு போயிரலாம் அப்படின்ற மாரிலாம் இருக்காது. எல்லாரும் இருக்கும்போது என்ன விட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. லைக் பெரிய பெரிய கிளையண்ட்ஸு, ஸோ எங்க மேனேஜ்மெண்ட் எல்லாரும் இருக்கும்போது, ஓ எனக்கென்ன அப்படின்ற மாரி எனக்கே தோணும். நம்ம இத விட்டுட்டு போக்கூடாது. விட்டுட்டு போனா எப்படி தூக்கம் வரும்? அந்த மாரியெல்லாம் எனக்கு யோசிக்க தோணும். ஸோ கால் முடியிற வரைக்கும் நான் இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த கால்ஸ்க்கு வந்து நான் தான் ஹோஸ்ட்டா இருப்பேன். நான் தான் காலே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஹோஸ்ட்டா இருக்க சமயத்தில சரி நம்மளே விட்டு போனா என்ன நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, ஃபைனலா 2:30 வரைக்கும் அப்படியே கால் இழுத்து இழுத்து 2:30க்கு லேப்டாப் க்ளோஸ் பண்ணவ தான். ஷட் டவுன் கூட பண்ணல. டைரக்ட் ஆஃப் பண்ணிட்டு சைட்ல வச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். அவ்ளோ டயர்டா இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா 6:30க்குலாம் முடிச்சிரலாம். ஜாலியா யூடியூப் பார்க்கலாம், இன்ஸ்டா பார்க்கலாம், டிவி பார்க்கலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். பட் நடந்தது என்னமோ வேற ஒண்ணு. இந்த சைட்ல சிஎஸ்கே மேட்ச் வேற போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே வேற தோத்து போயிடுச்சு. இந்த சைடு என் இஷ்யூ வேற அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. என்னடா பண்றது? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி 2:30க்கு ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே. எல்லாருக்குமே தெரியும் சாட்டர்டேனா நான் கண்டிப்பா கோவிலுக்கு போவேன் அப்படின்னு. ஸோ அந்த சாட்டர்டேவுமே அப்பா காலையில 8:30க்குலாம் கால் பண்ணி எழுப்பிட்டாங்க. கோயிலுக்கு போலாம், ஹனுமான் ஜெயந்தி அப்படின்னு. ஸோ யாருக்குமே தெரியாது வீட்ல நான் லேட்டா தூங்கியிருக்கேன். 2:30க்கு தூங்கியிருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா என் ரூம்ல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். லேப்டாப் அப்படியே வச்சு நான் தூங்கிட்டேன். 8:30க்கு எந்திரிக்கவே முடியல. அப்படியே புஷ் பண்ணி 9:30 ஆயிருச்சு. சரி ஓகே. சாட்டர்டே வீக் ஆஃப் தானே ஆஃப்டர்நூன் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் ஹனுமான் கோவிலுக்கு போயிட்டு, லைக் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு, நெக்ஸ்ட் அம்மன் கோவில், நெக்ஸ்ட் சிவன் கோவில். ஸோ ஹொசூர்ல இருக்கிற இந்த 3 கோவிலுக்குமே நான் மேண்டேட்டரி எல்லா வீக்குமே போவேன். எதர் காலையில இல்லைனா சாயந்தரம். அப்பா ஷிஃப்ட் பேஸ் தான் நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஸோ கோயிலுக்குலாம் போயிட்டு கடவுள் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். வீட்ல காய்கறிகள் எதுவுமே இல்ல. ஸோ நான் முன்னாடியே எங்க அப்பாவுக்கு டிஸ்க்ளைமர் போட்டேன். நான் வரமாட்டேன் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு. பட் எங்க அப்பா என்னை இழுத்துட்டு போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்கலான்ட்டு எல்லாம் வாங்கிட்டு, வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டுருந்தோம். எனக்கு ஏன்னு தெரியாது இந்த மார்க்கெட் போனாலே ரொம்ப வெயிலா இருக்கா, அது ரொம்ப சுத்துறதுக்கு ரொம்ப டயர்டாயிடுது. அதுவும் இல்லாம நான் வந்து கொஞ்சம் தூக்கம், சாப்பாடு இதெல்லாம் கரெக்ட்டா இல்லன்னா, எனக்கு கொஞ்சம் மாரி ஒரு கிராங்கியா இருப்பேன். ஒரு மாரி நய நய நயன்ட்டு இருப்பேன். எனக்கே அந்த மாரி தோணும். சரி ஓகே அப்படின்ட்டு, ஸோ மார்க்கெட்லாம் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, இப்படி தான் இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு சாட்டர்டே காலையில. பட் அந்த டயர்ட்னஸ் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஸ்லீப் சைக்கிள் மிஸ் ஆச்சுன்னா, அடுத்த நாள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு. அண்ட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் பண்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒரு 2, 3 இயர்ஸ் பேக் நானுமே ரொட்டேஷனல் ஷிஃப்ட்லாம் பண்ணியிருக்கேன். அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். பட் எல்லாருமே ஐடி ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் ஐடின்னு இல்ல, எந்த வேலையா இருந்தாலுமே ஸ்டார்ட்டிங்கில நம்ம வரும்போது எதுவுமே யோசிக்கக்கூடாது. நான் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பேன். இல்ல இப்படி தான் நான் பண்ணுவேன். இவ்வளோ தான் நான் ஸ்ட்ரெச் பண்ணுவேன். இதுக்கு மேல நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இல்லாம, எல்லாமே கத்துக்க ஆசைப்பட்டு எல்லாத்துக்குமே ஓகேவா இருந்தோம். நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன விட்டு வெளில வந்தா மட்டும் தான் நம்மளால நெறைய கத்துக்க முடியும். அது எனக்கு லேட்டரா போக போக தான் புரியுது. பட் நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எதுக்குமே நோ சொன்னது கிடையாது. நைட் ஷிஃப்ட் குடுக்குறீங்களா? குடுங்க. மார்னிங் தரீங்களா? குடுங்க. இப்படி தான் நான் இருந்தேன். நீங்க இதுதான் குடுக்கணும், அதுதான் குடுக்கணும்னு என்னைக்குமே நான் யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. அண்ட் ஒர்க் வைஸுமே இது மட்டும் தான் நான் பண்ணுவேன். இத நான் பண்ண மாட்டேன் அப்படின்னுமே நான் சொன்னது கிடையாது. எது குடுத்தாலும் நான் பண்ணுவேன். நெறைய பேர் சொல்லுவாங்க, "நோ சொல்ல கத்துக்கோ. நீ ஏன் இவ்ளோ எடுத்து பண்ற?" அப்படின்னு. சரி எதுக்கு நோ சொல்லணும்? என்ன ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 அன் ஹவர், எக்ஸ்ட்ரா 1 ஹவர் இப்படி ஆயிரும்ன்ட்டு நெனச்சு நானே எல்லாத்தையுமே பண்ணிருவேன். ஏன்னா நம்ம ரொம்ப பேசிக்ல இருக்கோம். லைக் இப்ப தானே என் கெரியர் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட்டிங்லயே நான் வந்து எல்லாமே நான் கத்துக்க மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். இது மட்டும் தான் என்து. அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு நம்மளால க்ரோ பண்ண முடியும்ன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ ஐடின்னு கிடையாது. எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே நான் அத சொல்றேன். ஐடில இருக்கிறதுனால நான் ஐடின்னு சொல்றேன்னு கிடையாது. யாரா இருந்தாலுமே, எந்த வேலையா இருந்தாலுமே,
நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக முடியும். அது வந்து எனக்கு இப்போ புரியுது நல்லா. ஸோ நீங்களுமே ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அது வந்து இல்ல இது இப்படி யோசிக்கலாம், அப்படி யோசிக்கலாம்ன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு உங்களால அது பண்ண முடியும். உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்கு. பட் நீங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணாம இருக்கீங்கன்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து அது பண்ணிருங்க. ஸோ அதில வர குட் அண்ட் பேட் பார்த்து கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போலாம். ஸோ அப்படிதான் நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதேமாரி நம்ம வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே சக்ஸஸ்ல தான் போய் முடியும்ன்ட்டு கிடையாது. நான் வந்து கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளில வந்து இப்போ நெறைய வேலை பார்க்கும்போது நெறைய வந்து தப்பு பண்றேன். எனக்கே தெரியுது. இந்த இடத்துல நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாதுன்னு லேட்டரா புரியுது. பட் அத வந்து நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். அது ஒரு லெசனா தான் நான் எடுத்துப்பேன். அந்த மாரி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னையே நான் க்ரோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் எப்பவுமே நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதோ, ஒரு வேர்ட் தெரிஞ்சா கூட நம்ப ஃப்ரெஷர்ஸா இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி நம்ம சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களோ, நம்ப இப்போ கொஞ்சம் சீனியரா இருக்கும்போது, நம்ப வரவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இந்த மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே இருக்கு. அதனாலேயே நான் என் டீம் கூட ரொம்ப கனெக்டடா இருப்பேன். என் டீம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. டச் வுட். ஸோ அவங்களுக்குமே என்னன்னா ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒரு சின்னதா ஏதாச்சும் நடந்தா கூட உடனே பவ்யா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. நானுமே எதுவுமே யோசிக்க மாட்டேன். சரி தப்போ ரைட்டோ பண்ணிரலாம். நீ ரிஸ்க் எடுத்து பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். தப்பாச்சுன்னா கத்துக்கலாம். சரியாச்சுன்னா ஓகே குட் ஃபைன் அப்படின்ட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படின்ற மாரி தான் என் டீமுக்கு நான் கான்ஃபிடன்ஸ் குடுப்பேன். ஏன்னா, இதெல்லாமே எனக்கு என் சீனியர்ஸ், என் மேனேஜர்ஸ் எனக்கு குடுத்தாங்க. ஸோ, நான் வந்து இப்போ வரவங்களுக்கு அந்த மாரி நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இது வந்து நம்ப எல்லாமே லெசன்ஸ் தான். எப்படி நம்ப க்ரோ ஆகுறோம், நம்ப மத்தவங்களுக்கு சொல்லிட்டு எப்படி க்ரோ ஆகுறோம். ஸோ, இது எல்லாமே இருக்கும். அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா ஃபுல்லா இஷ்யூஸ் கூட இருக்கும். சில பேருக்கு டீம் செட் ஆகாது. சில பேருக்கு அந்த மாரி இஷ்யூஸ் கூட நெறைய இருக்கு. ஸோ, அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி எப்படி நம்ம கொண்டு போறோம் அப்படின்றதுல தான் ஐடி லைஃப் இருக்கு. அண்ட் ஐடின்னு தாண்டியுமே எல்லா லைஃபுமே அப்படிதான். அட்ஜஸ்ட் பண்ணி கம்ஃபர்டபுள் ஜோன விட்டு வெளில வந்து நெறைய கத்துக்கணும். ஸோ, இந்த மாரி தான் ஆக்சுவலி இப்போ போயிட்டுருக்கு என்னோடது. அண்ட் கண்டிப்பா ரொம்ப நாள் ஆச்சு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போட்டு. ஸோ, அது எப்படி என்னால போட முடியுமான்னு ட்ரை பண்றேன். இப்போ ஏன்னா நான் இருந்த இடத்துல இல்ல. இப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறதுனால, அந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் என்னால அது போட முடியும்னு தெரியல. பட் நான் கண்டிப்பா உங்களுக்காக ட்ரை பண்றேன். ஸோ, ஹோப் கண்டிப்பா இதில வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஒர்க் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, கண்டிப்பா புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.